ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் தைப்பொங்கலுக்கு ரொம்ப பாரம்பரியமான சக்கரை பொங்கல் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தைப்பொங்கல்னாலே எல்லார் வீட்லேயும் சக்கரை பொங்கல் இருக்கும். குக்கரில் ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவு பச்சரிசியை நல்லா களைஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பொங்கல் நல்லா குலைவாக வரணும்னா அரிசி நல்லா ஊறி இருக்கணும். இப்போ அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு பாசிப்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவு செவந்து வர ஆரம்பிச்சது இதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற 1 கப் பச்சரிசி 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நாம் இதில் வெள்ளைக்கரைசல் சேர்க்க போகிறோம். அதனால தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சு 3 விசில் வரைக்கும் விட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வெள்ளைக்கரைசல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக வேணும் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டாலே போதும். நல்லா தித்திப்பாக வேணும் அப்படிங்கிறப்ப 2 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்குது. வெல்லம் கரைஞ்சாலே போதும், பாகுபதம் எதுவும் வர தேவையில்லை. இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஒரு அரிசி கூட தெரியாத அளவுக்கு நல்லா கரண்டிலேயே மசிச்சு விட்டுருங்க. எந்த அளவு குழந்தைங்களுக்கு கஞ்சி கொடுக்குற பக்குவத்திலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க வெள்ளைக்கரைசல் சேர்த்துடலாம். வெள்ளைக்கரைசல் சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் அரிசி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டார்க் கலரில் வரும். இந்த மாதிரி அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக பொங்கலுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முழுக்க நெய்யே சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 20 to 25 உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திராட்சை நல்லா உப்பி வரும் அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. அடுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கலர் சேஞ்ச் ஆயிரும், நல்ல மொறுமொறுப்பு தன்மை வராது. இப்போ நம்ம வறுத்த இந்த முந்திரி திராட்சையை அப்படியே பொங்கலோட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சர்க்கரையோட அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை கற்பூரம் லைட்டாக தான் சேர்க்கணும். நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும். பச்சை கற்பூரம் சேர்க்குறப்ப இந்த கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரியே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பொங்கல் நல்லா திக்காகி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாத்தையும் பொங்கல் நல்லா உறிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. லைட்டாக லூஸாக இருக்கிற கன்சிஸ்டன்சிலே இறக்கிட்டீங்க அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமாவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக லூஸாக இருக்கும். இந்த பொங்கல் கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரியே அதே டெக்ஸ்சர்லேயே இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே சாஃப்ட்னஸோட அப்படியே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பாரம்பரியமான சக்கரை பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலை இந்த தைப்பொங்கலுக்கு உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.